Hello friends, welcome back to Arivi Tech News. இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா HCL Tech and Accenture ல வந்து ரெக்யர்மென்ட் போட்டுருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா 2024 ரீசன்ட்டா உள்ள பேட்ச்க்கான ரெக்யர்மென்ட் தான். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா இப்போ 2024 பேட்ச் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ நீங்க வேலைக்கு போகணும் எல்லாமே ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்பவுமே அந்த மே மந்த் ஏப்ரல் மேல வந்து அந்த பேட்ச் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படினா அதுக்கான ஃப்ரெஷர்க்கான ரெக்யர்மென்ட் எல்லா கம்பெனிலயுமே போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் HCL and Accenture இவங்க ரெண்டு பேருமே வந்து MNC அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி இவங்களுக்குமே இது ஃப்ரெஷர்க்கான ரெக்யர்மென்ட் போட்டுருக்காங்க. இதுல இந்த HCL ல ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இப்போ அவங்க வந்து BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தா அவங்க இப்போ நம்ம கிட்ட வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு அங்க இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆப்டிடியூடு டெக்னிக்கல் அண்ட் HR ரொம்ப தான் இருக்கும். ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வாங்க அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் HCL டெக்கோட கிராஜுவேட் ட்ரெயினி ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்குள்ள போகும். இங்க HCL Tech ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பேட்ச் 2024 ஓகே கிராஜுவேட் ட்ரெயினி ரோல். இதுக்கு நோட்டுன்னு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் UG டிகிரி BCA BSc முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். BE முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அது எப்படின்றது நான் அந்த ஃபார்ம்ல வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன். கிராஜுவேட் பாசிங் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஓகேவா. CTC ஆஃபர்ட் ஆஸ் பை தி ஸ்டாண்டர்ட் HCL Techல எப்படி வந்து ஃப்ரெஷருக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சேலரி இருக்கும். பேசிக் 60% அண்ட் அபோவ் பர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட். நீங்க HCL அண்ட் TCS Accenture இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே என்ன சாஃப்ட்வேர் இல்லை BPOமே அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இதையே நம்ம வந்து ஒரு டாபிக்கா சொல்லலாம். எல்லாருமே நீங்க கம்பெனிக்குள்ள போயிட்டு ஒரு 6 months இல்லை 1 year இருந்துட்டு நீங்க திடீர்னு வேற கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறதுனால இந்த அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. மேபி 1 year இல்லைன்னா 2 year நீங்க அக்ரிமெண்ட் அதாவது பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க சைன் பண்ணுவீங்க. பட் நீங்க அந்த பாண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில கம்பெனில நீங்க பே பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. இதுவுமே அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தர மாட்டேன்ப்பா, நீ வந்து வேற கம்பெனிக்கு நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே இங்க பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஃபார் 12 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் அப்ளிகபிள் இன் கேஸ் யூ லீவ் பிஃபோர் completing 12 months you are eligible to pay 50K to the organization அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே இதுல நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா எங்கெல்லாம் லொகேஷன்ல ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா மதுரையில, லக்னோ, நாக்பூர்ல. நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்றதுமே பாத்தீங்க அப்படின்னா மதுரையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா மதுரைக்கான பேட்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஒர்க் பண்றதுக்கு. ஓகே ரோல் பாத்தீங்க அப்படின்னா குளோபல் டெஸ்க் சர்வீஸ் அண்ட் கிளைண்ட் ஃபேசிங் ரோலுக்கு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்துட்டு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மிஸ் பண்ணாம நீங்க ஃபில் பண்ணா மட்டும்தான் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஆஸ் பர் உங்களோட 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்ல உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சேர்மக்கடை என்னோட இனிஷியல் வந்து Cனா அதை அப்படியே கொடுங்க. ஓகேவா ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. பர்மனன்ட் அட்ரஸ் உங்களோடது என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கும்போது ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க, எந்த ரெக்யர்மெண்ட்னாலுமே ஆதார் கார்டில் உள்ளது அட்ரஸ் கொடுக்குற மாதிரி பாருங்க. ஏன்னா கம்பெனி எல்லாமே அந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற அட்ரஸும் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸும் சேமாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பர்மனன்ட் ஸ்டேட் நீங்கள் என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திராவா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் சிட்டி, பின்கோடு கொடுத்துக்கோங்க. 10%. இன்னொன்று இந்த MNC கம்பெனிலாம் கண்டிப்பாக வந்து 60 இல்லைன்னா 65 அபோவ் 60% சில பேர் வந்து 65% வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் வச்சிருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே 10%, 12% கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் UG PG நீங்கள் UG முடிச்சிருக்கீங்கன்னா UG PGனா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து அவங்க UG தான் கேட்டிருக்காங்க. காலேஜ் நேம் எந்த காலேஜில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. UG டிகிரியோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ரேடியோ பட்டன் மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. BScனா
பிசிஏவா அப்படின்றது. அதர்னா அதாவது பிஏ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் பிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது அதர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட என்ன டிகிரின்றதை அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூஜி டிகிரி ஸ்பெஷலைசேஷன் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸா மேக்ஸா என்ன டிகிரி நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட இயர் எந்த இயர்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் யூஜியோட மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி வித் அப்போ மென்ஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எஸ்ன்றதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து அனுப்புவாங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎல் டெக்கில் அதே கம்பெனியில் கிராஜுவேட் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் இதுக்கு கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. எம்இ எம்டெக் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுவுமே 2024 பேட்ச் முடிச்சவங்க தான். சேம் அதே மாதிரி ஃபுல் நேம் கொடுங்க, மெயில் ஐடி கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இங்கே வரும்போது உங்களோட யூஜி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிஜி பர்சன்டேஜ் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கும்போது பிஜி முடிச்சவங்களா அப்ளை பண்ணுறதுனால பிஜின்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த காலேஜில் படிச்சீங்க, எம்இ எம்டெக்கில் என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸா, இசிஇ, கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் சிஸ்டம் இவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பிஜி டிகிரி எந்த இயர் ஆஃப் பாசிங் மேபி அவங்க 2024ன்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேபி 2023 அப்ளை பண்ணி பாருங்கள். மேபி மெயில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரி தி அபோவ் மென்ஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்றதை எஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசென்சியரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹெச்சிஎல்லையுமே கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க. பட் அந்த அளவுக்கு ஓரளவு நீங்கள் மாடரேட்டாக பேசுனீங்க அப்படின்னாலே ஓகே தான். அசென்சியரில் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப மெயினாக பார்ப்பாங்க. அது நீங்கள் பிபிஓ நான் ஐடி போனாலும் சரி இல்லை ஐடி ரோலுக்கு போனாலும் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். பட் அங்கே அசென்சியரில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேலரி இருக்கும், நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஸ்டூடெண்ட்டுமே ஒரு பையன் வந்து அசென்சியல் இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. பெங்களூரில் தான் மோஸ்ட்லி பெங்களூர்லாம் சென்னை தான் அந்த ஓகே என்வரான்மெண்ட் இருக்கும். நல்லா நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசென்சியல் ஒன்று சொல்லலாம். ஓகே, இதுலேயுமே வந்து நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போகிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகேவா? உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் மிடில் நேம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அது நீங்கள் மேண்டேட்டரி இல்லை, ஆப்ஷனல் தான். அப்படி மிடில் சில பேருக்குலாம் பேர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் நேம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் நேம் வந்து இல்லை அப்படின்றப்போ உங்களோட பேரண்ட்டோட நேமு அப்படின்றத கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்கேஸ் யூ டோன்ட் ஹாவ் லாஸ்ட் நேம் கைண்ட்லி மென்ஷன் யுவர் ஃபாதர் மதர் நேம் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் பேன் கார்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. இல்லை பேன் கார்டில் ஆதார் கார்டு உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இமெயில் ஐடி கொடுங்க. ப்ரைமரி கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் உங்களோட கொடுங்க. வாட்ஸ்அப் கான்சென்ட் அதாவது எஸ்ஐ கான்சென்ட் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சில கம்யூனிட்டி இதெல்லாம் இருக்கும், அவங்க போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஜெண்டர் மெயிலா ஃபீமேலா இல்லை அதர்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கொடுத்துக்கோங்க. பிஜினா போஸ்ட் கிராஜுவேட்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறைய டிகிரி முடிச்சிருக்கீங்க சில பேர் அப்படின்னா அவங்க ஆட் மோர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த சில பேர் பிஏ பிஎஸ்சி பிஎட் அந்த மாதிரி படிச்சிருக்கோம் அப்படிங்க. ஸோ அவங்க நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பிஇ படிக்கிறாங்க, பிஇ எம்இ பிஎஸ்சிலாம் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களோட குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லாட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப மெயின். ஏன்னா இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன டே வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களோ அந்த டேயில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது மேபி மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. 7th ஜூலை 2024 வந்து 12 to 2 PM வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது. நீங்கள் அதில் அட்டன் பண்ண போகிறீங்களா? இல்லைன்னா அதே சேம் டேட்டில் வந்து 3 to 5 PM அதாவது 2 hours கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லாட்டை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க எந்த ஸ்லாட் வேணுன்றது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் அண்ட் கான்சென்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பேரா மாதிரி. அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு அக்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அக்ரி கொடுத்துட்டு அவங்க நிறைய ஒவ்வொரு பேராகிராஃபாக கொடுத்துட்டு அதை நீங்கள் எல்லாத்தையுமே ஐ அக்ரின்றதை ரீட் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே, சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மெயில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஐடி கம்பெனிக்கோ இல்லை நான் ஐடிக்கோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மெயிலில் தான் இப்போல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதனால ரெகுலராக மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். இன்னொன்று, இந்த மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அறிவு இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸு, சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்ற ஒரு இதுவும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கில் போயிட்டு இருக்கு. என்னோட நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர், see you on next video.